சுதந்திர பசியில் உறுதி கொண்ட மக்களை சோற்று பசி தீண்டுவிடப் போவதில்லை என்ற எம் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் புரட்சி மொழிக்கேற்ப காவிரி படுகையில் வைக்கப்பட்டிருக்கிற தொடர்ச்சியாக செலுத்தப்படுகிற நாசகார திட்டங்களை அகற்ற கோரி மயிலாடுதுறையில் நடக்கிற இப்பட்டினி போராட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, மேடையில் வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற முன்னவர்களே, மூத்தவர்களே, எம் தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். நாம் தமிழர் கட்சி மீத்தேன் ஹைட்ரோகார்பனுக்கு எதிராக பட்டினி போராட்டம் நடத்துகிறது என்றவுடன் திமுகவில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற சொந்தங்கள் தூரத்தில் நின்று கொண்டு நமக்கே இதுல வெண்ண வேலை இருக்குது, நமக்கும் இதுக்கென்ன தொடர்பு இருக்குது என்று விலகி போய் நிற்கிறாங்க. நாளை ஹைட்ரோகார்பன் மீத்தேன் எண்ணெய் குழாய் பாதிப்பினால் பாதிப்பு வந்தால் நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கு மட்டும் பாதிப்பு வராது. இந்த சம்பவத்திற்கும் தனக்கும் தொடர்பே இல்லை என்று விலகி போகிற அத்தனை பேருக்கும் தான் பாதிப்பு ஏற்படும். தொடர்ச்சியாக தமிழர் நிலத்தின் மீது இந்திய வல்லாதிக்கம் ஒரு உள்நாட்டு போரை நடத்தி கொண்டிருக்கிறது. எந்தெந்த திட்டங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் பாழ்படுத்துமோ, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உகந்தது இல்லையோ, அத்தனை திட்டங்களையும் முன்வைக்கிறது. மீத்தேன் திட்டத்தை கொண்டாந்து வைத்துவிட்டு இவர்கள் சொல்கிறார்கள் வளர்ச்சி திட்டம். மீத்தேன் எடுத்தால், ஹைட்ரோகார்பன் எடுத்தால் நாடு வளர்ச்சி எட்டும், நாடு வல்லரசாகும், எண்ணெய் வளத்திலேயே எரிகாற்று வளத்திலேயே நாடு தண்ணீர் பெறுகிறார். ஐயா மோடி அவர்கள் ஹைட்ரோகார்பன் திட்டம் எடுப்பதற்கு சொல்ற காரணம், ஹைட்ரோகார்பனை பூமிக்கு அடியிலிருந்து நிலத்தடி நீர்மட்டத்திலிருந்து உறிஞ்சி எடுத்து விட்டால் எண்ணெய்க்காக எரிகாற்றுக்காக வெளிநாட்டிலிருந்து இந்தியா கையேந்த வேண்டியதில்லை, உள்நாட்டிலே எண்ணெய் வளத்திலும் எரிகாற்று வளத்திலும் தண்ணீரை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்றார். சரி, உள்நாட்டிலே எண்ணெய் வளத்திலும் எரிகாற்று வளத்திலும் தண்ணீரை பெறுவதற்காக நீங்கள் ஹைட்ரோகார்பன் எடுக்கிறீங்க, சரி. அந்த எண்ணெய் வளமும் எரிகாற்று வளமும் முறையாக பயன்படுத்தப்படுகிறது. மிதமின்றி அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படல. பொது போக்குவரத்து ஊக்குவிக்கப்பட்டு தனி போக்குவரத்து குறைக்கப்படுகிறது என்று ஒரு சட்டத்திட்டம் இருக்குதா? நாடு முழுக்க வாகனங்கள் பெருகிக்கொண்டே வருது. இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் என்று பெருகிக்கொண்டே வருது. அந்த வாகனங்களுக்கு எரிபொருள் தேவையும் பெருகிக்கொண்டே வருது. அந்த எரிபொருள் தேவையை குறைப்பதற்கு, மாற்று எரிபொருளை உற்பத்தி செய்வதற்கு இந்த நாடு முன்வைத்திருக்கிற திட்டம் என்ன வச்சிருக்குது? ஒண்ணுமே இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, எண்ணெயில தண்ணீர் பெறணும் உள்நாட்டிலேங்கிறாங்க. சரி, எண்ணெயில தண்ணீர் பெறணும்னா காற்றுல, நீர்ல, சுகாதாரமான காற்றுல, உணவுல தண்ணீர் பெறணுமா வேண்டாமா? இந்தியாவின் தலைநகர் டெல்லி, அந்த தலைநகர் டெல்லியில காற்று மாசுபட்டு போய் கொண்டிருக்கிறது. அது இந்தியாவில் ஆட்சியாளருக்கு தெரியுமா தெரியாதா? தண்ணீர் விற்பனைக்கு வரும் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள், எச்சரித்தார்கள். நாம் சிரித்தோம், கேலி செய்தோம். தண்ணீரை கூட காசு கொடுத்து வாங்குவோமா என்று. இன்றைக்கு தண்ணீர் விற்பனைக்கு வந்து விட்டது. நாளை அடுத்த நூற்றாண்டிலே காற்று விற்பனைக்கு வர போகிறது இந்த நாட்டில். எப்படி? சீனாவிலே காற்று விற்பனைக்கு வந்துருச்சு. சீனாவில் ஒரு நாள் முழுக்க காற்றை சுவாசித்தால் அது 21 சிகரெட்டை உள்ளிருக்கிற அளவுக்கு விஷம், நச்சு. அங்கு விடுமுறை நாட்கள்ல, கோடை நாட்கள்ல அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தொலை தூரத்துக்கு போய் நல்ல காற்றை சுவாசிப்பதற்காக பயணிச்சு போறான். அதே போல டெல்லி போய் கொண்டிருக்குது. டெல்லியில ஒரு நாள் முழுக்க காற்றை சுவாசித்தால் அது 10 சிகரெட்டை உள்ளிருக்கிற அளவுக்கு விஷம், நச்சு. இந்த ஆண்டு தீபாவளி தினத்துக்கு அடுத்த நாடு ஒட்டுமொத்த டெல்லியும் முடங்கி போச்சு. காரணம் என்ன? காற்று மாசுபாடு. இந்தியாவில் இருக்கிற மக்கள் இறந்து போவதற்கான காரணங்கள்ல நாள்ல ஒரு காரணம் காற்று மாசுபாடு. இந்த காற்று மாசுபாடு கொடுத்து மத்திய மோடி அரசு வைத்திருக்கிற திட்டம் என்ன? ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க, 2025ஆம் ஆண்டு ஊடக மக்கள் தொகை எண்ணிக்கை 800 கோடியாக இருக்கும். அன்றைக்கு 100 கோடி பேருக்கு தான் தண்ணீர் கிடைக்கும். மீதி 700 கோடி பேர் தண்ணீரின்றி தவிப்பார்கள். அன்றைக்கு ஒரு நாட்டில் இருக்கிற நீர்வளத்தை கைப்பற்றுவதற்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போரா இருக்குங்கிறார். இதைத்தான் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க. 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு கச்சா எண்ணெய் தீர்மானித்தது போல 21ஆம் நூற்றாண்டை தண்ணீர் தீர்மானிக்கும். தண்ணீர் மிகப்பெரிய சந்தை பொருளாக
மாறும் என்று சொல்றாரு. அந்த தண்ணீர் தங்கு தடையின்றி இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு கிடைப்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு முன்வைத்திருக்குதா? IPL கிரிக்கெட் போட்டி நடக்குது. இந்தியாவுக்குள்ள கிரிக்கெட் போட்டி நடக்கிறப்பெல்லாம் மைதானத்தை சுத்தப்படுத்துவதற்காக, மைதானத்தை பசுமைப்படுத்துவதற்காக 60,000 லிட்டர் தண்ணீரை செலவு பண்றான். ஒரு நாளைக்கு 60,000 லிட்டர். ஆனா இந்த கிராமங்கள்ல வசிக்கிற மக்கள்ல நாள்ல ஒருத்தன் 1 மணி நேரம் நடந்து போய் தண்ணி எடுத்து வர்றான், ஒரு குடம் தண்ணி. அப்ப யாருக்கான வளர்ச்சி? இதை பற்றி என்ன கவலை இருக்குது? 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை சீனாவை மிஞ்சக்கூடும். இந்தியாவின் மக்கள் தொகை சீனாவை மிஞ்சினால் இந்தியாவில் வசிக்கிற 150 கோடிக்கும் மேலான மக்களுக்கு உணவு தேவை ஏற்படும். அந்த உணவு தேவைக்கு விவசாய நிலங்களை பெருக்கி விவசாயிகளை ஊக்குவித்து உணவு தானியங்களை விளைவிக்காமல் விட்டோம் என்றால் உணவு தேவைக்காக இந்தியா அந்நிய இடத்தை கையேந்தும். 1 கிலோ அரிசி 1000 ரூபாய் சொன்னாலும், 1 கிலோ கோதுமை 2000 ரூபாய் என்று சொன்னாலும் அவன் சொல்ற விலைக்குத்தான் இந்தியா வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அப்ப அந்த உணவு தேவையில இந்த நாடு தண்ணீர் பெறுவதற்கு என்ன திட்டத்தை முன் வச்சிருக்குது? தேசப்பிதா காந்தி சொன்னாரு, இந்த நாடு விவசாயிகளின் நாடு, இது விவசாய நாடு என்று சொன்னாரு. ஆனா மோடி பயங்கரமா சொல்றாரு, இது கார்பரேட்டுகளுக்கான நாடு, கார்பரேட்டுகளின் நாடுங்கிறார். என்ன அடிமை இந்தியாவில உரிமை கோரி ஓடத்தை மக்கள் ஒன்று கூடதான் கூடுகின்ற மக்களை துரத்தி அடிப்பதற்காக துப்பாக்கி நடத்தினான். அங்கு செத்து போனான். அந்த இடம் ஜாலியன் வாலாபாக்கு. அடிமை இந்தியாவில் ஒரே ஒரு ஜாலியன் வாலாபாக்கு. ஆனா சொந்த இந்தியாவில் தினந்தனம் ஜாலியன் வாலாபாக்கு. மத்திய பிரதேசத்துல பாஜக ஆளுது. அங்கே தமிழகம் போல அங்கேயும் கடனை தள்ளுபடி செய்ய கோரி, விவசாய கொள்முதல் விலையை உயர்த்த கோரி அந்த மண்ணின் விவசாயி போராடுற விவசாயி மீது காவல்துறை விட்டு துப்பாக்கியுடன் நடத்தி 6 விவசாயி கொண்டான். 6 விவசாயி. அப்போ விவசாயி தற்கொலை என்பது போய் விவசாயி கொலை என்று பரிணாம வளர்ச்சி ஏற்றிவிட்டோம். விவசாயி மரணம் என்பது, விவசாயி தற்கொலை என்பது தனி மனித சாவு இல்ல, அது இந்த சமூகத்தின் சாவு கூட இல்லை. அது ஒட்டுமொத்த மானுட சமூகத்துக்கான இழப்பு, பேரிழப்பு. ஒரு விவசாயி சாகன் என்றால் ஒட்டுமொத்த மானுட சமூகம் தலை குனிந்து நிற்கும் என்று பொருள். யோசிச்சு பாருங்க. 6 மாதத்துக்குள்ள 4 விவசாயி செத்து போயிருக்கான். 4 விவசாயி. ஆனா என்ன சொல்லுது அரசு, அதிமுக அரசு? உச்ச நீதிமன்றத்துல பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றப்ப இந்த வறட்சியால ஒரு விவசாயி கூட சாகல. எட்டு தாக்கல் பண்ணுது. விவசாயிகளை நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி நல்விடை வச்சு அவனை சாகடித்ததை விட பெரும் பாவம், பெரும் கொடுமை அந்த விவசாய சாவை மூடி மறைத்ததுதான். ஜெயலலிதாக்காக செத்து போயிட்டான்னு சொல்லி 100க்கும் மேற்பட்டவர்களின் அந்த முகவரியை வெளியிட்டு அவனுக்கெல்லாம் தேடி தேடி போய் நிவாரணம் கொடுத்த அரசு செத்து போன விவசாயி கொடுத்துருக்குதா? நிவாரணம் கொடுத்தா அந்த நிவாரணம் கொடுத்துட்டே சாதனை என்று பேசுது. இந்த வருஷம் விவசாயி செத்து போயிட்டான், நீ 17 பேருக்கு நிவாரணம் கொடுத்திருக்க. அடுத்த வருஷம் இதே போல விவசாயி சாக மாட்டான், அவன் லாபம் அடைஞ்சி வாழ்வான், அவன் வாழ்வாதாரம் மேம்படும் என்பதற்கு என்ன திட்டம் இருக்குது? இந்த வருஷம் செத்தா நிவாரணம் கொடுப்ப, அடுத்த வருஷம் சாவான், அவனுக்கு ஒரு 10 பேர் நிவாரணம் கொடுப்ப. இந்த நாட்டில் இருக்கிற மக்கள்ல எல்லா தொழிலும் நிறைய தொழில்கள் இருக்குது. ஒவ்வொரு தொழிலையும் தேவைப்பட்டால்தான் சார்ந்து வாழ்றோம் நம்ம. ஆனா விவசாய தொழிலை மட்டும் எல்லா மனிதனும் கட்டாயம் சார்ந்து வாழ்றான். இந்தியாவில் இருக்கிற மக்கள் 60 கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிப்பது விவசாயம் தான். அந்த விவசாயம் நஷ்டத்துக்குரிய தொழிலாக, நலிவடைகிற தொழிலாக மாறி போறதுக்கு காரணம் என்ன? ஒருத்தன் 5 வருஷம் உணவகம் நடத்தினா பணக்காரன் முடியுது, 10 வருஷம் தேநீர் விடுதி நடத்தினா பணக்காரன் முடியுது, 15 வருஷம் தள்ளுவண்டி கடை போட்டானா பணக்காரன் முடியுது. ஆனா பல தலைமுறையா ஒருத்தன் விவசாயம் செஞ்சாலும் அவன் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கை இழந்து அந்த தொழிலை விட்டே போகிற இழிவான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? விவசாயி ஒருபோதும் விளைவித்த பொருட்களுக்கான விலையை சொல்ல முடியாது. இதுதான் நாட்டில் இருக்க சட்டம். டீசல், பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து, பெட்ரோலுக்கு டீசலுக்கான விலையை கச்சா நிறுவனம் சொல்லுது. ஆனா நெல்லுக்கும் கோதுமைக்குமான விலையை விவசாயிகள் ஒருபோதும் சொல்ல முடியாது. இந்த தவறான பிழையான பொருளாதார கொள்கையால நஷ்டப்பட்டு போன விவசாயி கஷ்டப்பட்டு போய் வாழ்க்கை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து அந்த தொழிலை விட்டே போயிட்டான். கடந்த 10 ஆண்டு காலத்துல மட்டும் லட்சம் விவசாயி செத்து போயிருக்கான். பல லட்சக்கணக்கான விவசாயிகள்
விவசாய கூலிகளாக இருந்த விவசாயிகள், நேரடியாக விவசாய நிலத்துல விவசாயம் செய்த விவசாயிகள் எல்லாம் அந்த தொழிலை விட்டு போயிட்டாங்க. இந்த ஊருக்குள்ள போய் பாருங்க, அந்த ஊருக்குள்ள போய் அந்த பேருந்து நிலையத்துல டீ கடை வச்சிருப்பானே அவையாரு, அவன் முன்னாள் விவசாயி. அதே பேருந்து நிலையத்துல சுண்டல் வச்சிருப்பானே அவையாரு, அவன் முன்னாள் விவசாயி. கூறுக்காவல பார்க்கறானே அவையாரு, அவன் முன்னாள் விவசாயி. வாட்ச்மேன பார்க்கறானே அவையாரு, அவன் முன்னாள் விவசாயி. கட்டுமான பணியில் ஈடுபடுறானே யாரு, அவன் முன்னாள் விவசாயி. சாக்கடை அவையாரு, முன்னாள் விவசாயி. விவசாயி எல்லாம் விவசாயத்தை விட்டு விட்டு வேறு வேலைக்கு போயிட்டான். விவசாயம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாக்கி கொண்டிருக்குது. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? இந்த நாட்டுல நாம் பயன்படுத்துவதற்கு மொபைல் டேட்டா ஃப்ரீ, வைஃபை கிடைக்கும். வைஃபை ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா குடிக்க தண்ணி கிடைக்காது, காசு தான் விற்கும். அப்பேற்பட்ட நாடு. விவசாயிகளை பத்தியோ விவசாய நலன் பத்தியோ துளியாவும் அக்கறை இல்லை. நான் பிறப்பதற்கு முன்பிலிருந்தே இந்த காவிரி நதி உரிமைக்காக இந்த மூத்தவர்கள், சான்றோர் மக்கள் போராடி வர்றாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் காவிரியில தண்ணி கொடுத்திருக்கானா? காவிரியில முறையாக மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டிலிருந்து தொடங்கி சராசரியாக ஆண்டுக்கு 362 டிஎம்சி தண்ணி வருது. 362 டிஎம்சி வருது. ஆனா காவிரி நடுவமன்ற தீர்ப்புல, நடுவமன்ற இடைக்கால தீர்ப்புல அதை பல மடங்கா குறைச்சு 205 டிஎம்சி தான் தருவோம்னா, காவிரி நடுவமன்ற இரு தீர்ப்புல அதையும் குறைச்சு 192 டிஎம்சி தான் தருவோம்னா, இந்த காவிரி நடுவமன்ற தீர்ப்பை செயல்படுத்த சொல்லி போராடுறோம்ல, அந்த தீர்ப்பே அநீதியாக கிடைக்கப்பட்ட தீர்ப்பு தான். அவன் போறதே பிச்சை தண்ணி 122 டிஎம்சி. அந்த தண்ணியை கோரி போராடுற போதெல்லாம் கர்நாடகாவிலே வன்முறை வெடிக்கிறது. 90களில் கர்நாடகத்தை முதலமைச்சராக இருந்த பங்காரப்பா வெளிப்படையாக வைக்கிறாரு, தமிழகத்துக்கு சொட்டு தண்ணி கூட தர முடியாது. நாங்கள் வெளிப்படையாக அதை எதிர்த்து சட்டமன்ற தீர்மானம் போடுறோம். சட்டமன்ற தீர்மானம் போடுவது மட்டுமல்லாது கர்நாடகம் தழுவிய ஒரு மூடு அடைப்பை நாங்கள் செயல்படுத்துறோம். எப்படி? காவிரி நடுவமன்ற தீர்ப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இணையானது. அந்த தீர்ப்பை கண்டித்து கர்நாடக அரசு பகிரங்கமாக அது கண்டனம் தெரிவிக்குது, எதுக்குது. ஆனா மத்தியில் காங்கிரஸ் ஆளுதுல, பாஜக ஆளுதுல எந்த கட்சியாவது இது இந்திய இறையாண்மைக்கு பங்கம் விளைவிப்பது, இது ஜனநாயக துரோகம், நீங்கள் கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுங்க என்று பேசிட்டானா? யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றான்? காவிரியிலே தண்ணி இல்லை, கர்நாடகத்துல தண்ணி இல்லை, நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னு. நான் கர்நாடக பிச்சை இல்லை, தார்மீக உரிமை. ஒரு ஆற்றோடு வரலாற்று ரீதியாக இணைந்த ஒரு இனம், சமூகம், அந்த ஆற்றை பயன்படுத்துகிற உரிமையை யாரும் தடுக்க முடியாது. அந்த ஆற்று நாம வெட்டல, காவிரி ஆற்றை நம்ம வெட்டி வைக்கல, அது மரபு வழியா இயற்கையா வழிந்தோற தண்ணி. அதை தடுத்து அணை கட்டுவது என்பதே இயற்கைக்கு முரணானது, எதிரானது. ஒரு ஆற்றிலிருந்து போற தண்ணியை தடுக்க கூடாது. போரிடக்கூடிய பகை நாடாக இருந்தா கூட அந்த பகை நாட்டுக்கு போற தண்ணியை தடுப்பது என்பது போர் குற்றம் தான் ஜெனீவா மாநாட்டுல. ஆனா தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆண்டு நாம் கேட்டு போராடுறப்ப என்ன சொல்றான்? ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது, ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு தர முடியாது. நீங்கள் தண்ணீர் கேட்டால் 90ஆம் ஆண்டு நடந்தது போல இந்த ஆண்டும் நடக்கும். தமிழை அடித்து உதைத்து கொலை செய்வோம், தமிழரை சொந்த நிலத்தை அகதிகளாக விரட்டுவோம் என்று பகிரங்கமா எச்சரிக்கை விடுகிறார். இந்த மத்திய அரசுகள் யாராவது கணக்கு எடுத்துட்டாங்க? காவிரி நடுவமன்ற இறுதி தீர்ப்பு விடப்பட்டது 2007. 2007 மத்தியில் இருந்தது காங்கிரஸ், மாநிலத்தில் இருந்தது திமுக. அந்த இறுதி தீர்ப்பு விடப்பட்டு 90 நாட்களுக்குள்ளாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், இது விதி. ஏன் அன்னைக்கு ஆண்ட அரசுகள் மத்தியில் அந்த காங்கிரஸ் அரசு அமைக்கல. அமைக்காதப்ப மாநிலத்தில் திமுக அமைக்க சொல்லி அழுத்தம் கொடுக்கல. ஏன்? 2009 கர்நாடக சட்டசபை தேர்தல் வருது. அப்ப காவிரி மேலாண்மை காங்கிரஸ் அமைச்சான்னா அவனுக்கு அங்க ஓட்டு போயிடும். கூட்டணி கட்சியாக திமுக மாநாட்டிலே இயங்குது, அவனுக்கு அழுத்தம் கொடுத்து அவன் பேச முடியாது. அப்ப திட்டமிட்டு காவிரி மேலாண்மை அமைக்காம இந்த திமுக துரோகம் செஞ்சிச்சு, காங்கிரசும் அன்றைக்கு துரோகம் செஞ்சிச்சு. இன்றைக்கு பாஜக அதே செய்யுது. காவிரியில தண்ணி இல்லை என்று சொல்லி போராடுறோம். ஆனா தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக தமிழகத்துல காவிரி ஆற்று எந்த நிலைமை வச்சிருக்குது? கரூர் பக்கம் காவிரி ஆறு ஓடுது தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த காவிரி ஆத்தங்கர ஓரத்தை போய் பாருங்க. காவிரி ஆத்தங்கர ஓரத்துல 2 பக்கமும் சீமை கருவேல மரம், யூலிப்டஸ் மரம் இருக்கு. இந்த சீமை கருவேல மரம், யூலிப்டஸ் மரமும் காட்டுல இறப்பா இருந்தா கூட அந்த காட்டுல இருக்கிற இறப்பத்தை கூட உறிஞ்சு எடுத்துரும்.
அப்ப காட்டுல இருக்கிற இனப்பகத்தை கூட உறிஞ்சடிக்கிற அந்த மரத்தை ஆத்தங்கிற ஓரத்துல நட்டு வச்ச அயோக்கியன் யாரு? திமுக ஆட்சி காலத்தில் நடப்பட்டது என்றால் அதற்கு பிறகாக வந்த அதிமுகவின் பொதுப்பணித்துறை ஏன் அகற்றல? அதிமுக நட்டுச்சுன்னா திமுகவின் பொதுப்பணித்துறை ஏன் அகற்றல? ஏன் அகற்றல? அந்த மரங்களை நட்டு வைத்தால் ஆற்றுக்குள்ள தண்ணி இருக்காது, ஆற்றுக்குள்ள நீரோட்டம் இருக்காது. ஆற்றுக்குள்ள நீரோட்டம் இல்லைன்னா அங்க லாரி ஓட்ட முடியும். அப்போ திட்டமிட்டு காவிரி ஆற்றுக்குள்ள தண்ணி இருக்க கூடாது, காவிரியில தண்ணியை பெற்றால் மனக்கொலை ஈடுபட முடியாது என்று திட்டமிட்டு இந்த வேலை பார்த்தான். மண்ணுதானே போனா போயிட்டு போகுதுன்னு நினைக்கலாம். காவிரி ஆற்றுல மண்ணை அழுவதன் மூலம் சம்பாதிக்கிற பணம் மட்டும் 20,000 கோடி. 20,000 கோடி. அப்போ 1 கியூபிக் மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழே போகும். இது இயற்கை விதி. ஆனா 50 அடி 100 அடி என்று அந்த மண்ணை அள்ளி கொண்டு போய் விற்கிறானே. காவிரி ஆற்றின் குறுக்கே மேதாற்றில் அணை கட்டுவாங்கிறான் கன்னடன், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிட்டான் தெலுங்க, முல்லை பெரியானை உடைச்சிட்டு புதுசா அணை கட்ட போறாங்கிறான் மலையாளி. இந்த கேரளாவும் ஆந்திராவும் கர்நாடகாவும் புதுசா அணை கட்ட போறான்ல, அணை கட்டியிருக்கான்ல, அவன் கட்டுவதற்குரிய மணல் எங்கிருந்து போச்சு? இதே தமிழ்நாட்டில இருந்து போகுது. நம் மண்வளத்தை அள்ளி கொண்டு போய் ஓசூர் பார்டர்ல ஓசூர் எல்லையில வச்சு இது தஞ்சாவூர் மண்ணு, திருப்பூர் மண்ணு, ஈரோடு மண்ணு, இது கோயம்புத்தூர் மண்ணு, நம் மண்வளத்தை கூறு போட்டு வைக்க கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு மட்டுமல்ல துபாய் போன்ற அரபு நாடுகளுக்கு இந்த மண் வளத்தை ஏற்றுமதி பண்றோம். கேரளாவில் 44 ஆற்றுப்படை இருக்குது. ஆனா 44 ஆற்றுப்படையிலும் 94ஆம் ஆண்டு முதல் மணல் அள்ளுவதற்கு தடை. ஆனா இன்னைக்கும் கட்டணம் கட்டுறான், கட்டுமான பணி நடக்குது. எப்படி எப்படி சாத்தியம்? இந்த மண் வளத்தை அள்ளி கொண்டு போய் அங்க கட்டுறான். அப்ப இந்த மண்ணை ஆட்சியாளர் என்ன பண்ணிருக்கணும்? தடுத்திருக்குமா வேண்டாமா? காவிரி ஆற்றை தனித்தரன்னு சொல்லி இந்த திமுக அதிமுக திட்டுது. ஆனா அந்த காவிரி ஆற்றின் துணையாக இருக்கிற பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு, இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் என்ன நிலைமையில் இருக்குது? என்ன நிலைமையில் இருக்குது? தோல் தொழிற்சாலை கழிவுகள் முழுக்க கொட்டப்படுறது பவானி ஆத்துல, சாயப்பட்ட கழிவெல்லாம் கொட்டப்படுறது நொய்யல் ஆத்துல. அப்போ ஆறுகள் எல்லாம் செத்து போனச்சு, செத்து போச்சு. நம் பாட்டன் பாரதி பாடினா காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை போன நதி என மேரியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு தான். எந்த ஆறு இருக்குது? காவிரி ஆறு இருக்குதா? பாலாறு இருக்குதா? தென்பண்ணை இருக்குதா? வைகை இருக்குதா? எந்த ஆறு இருக்குது? நம் முன்னோர்கள் பாடினா வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரின்னா. வானம் அன்னைக்கு மும்மாரி மழை பெஞ்சிச்சு. அந்த மழை பெஞ்ச காலத்துல ஒருவேளை அந்த வானமே பொய்த்து போனால் கூட காவிரி தாய் பொய்க்க மாட்டா, தண்ணி தருவார் பாடினா. அந்த காவிரி போச்சிருச்சு. பாண்டிய மன்னர்கள் பாடுறான் வைகையாத்த பொய்யா குல கொடிங்கிறான். பொய்யா குல கொடிந்து அந்த வைகையாறு செத்து போச்சு. எல்லாரும் செத்து போச்சு, மடிந்து விட்டது, எல்லாரும் மடிந்து விட்டது. அப்போ என்ன காரணம்? வெறும் 192 டிஎம்சி தண்ணிக்கு கர்நாடகா கையேந்து நிற்கிறோமே. ஆனா ஆண்டுக்கு 4000 டிஎம்சி தண்ணி மழை பெய்யுது தமிழ்நாட்டில். 4000 டிஎம்சி. அந்த 4000 டிஎம்சில 2000 டிஎம்சி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது. அந்த கடல்ல இருக்கிற 2000 டிஎம்சி தண்ணிய ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாந்தல்கள், தாங்கல்கள், ஏந்தர்கள் என்று நீர்நிலைகளை வெட்டி சேமிச்சிருந்தாலே 30 மலை அளவுக்கு தமிழகத்தில் விவசாயம் செஞ்சிருக்க முடியும். பழந்தமிழர் காலத்துல 42 நீர்நிலை இருந்திருக்குது. 42 நீர்நிலை இந்த மண்ணில. இன்னைக்கு எத்தனை நீர்நிலை இருக்குது? எத்தனை ஏரி இருக்குது? எத்தனை குளம் இருக்குது? எத்தனை குட்டை இருக்குது? எல்லாத்தையும் தூத்த முடிச்சுட்டான். வெள்ளைக்கான ஆட்சி காலத்துல அடிமை இந்தியாவில 39,000 ஏரி குளங்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. இன்னைக்கு இருக்குதா? வெள்ளைக்காரன் ஆண்டான் அந்த நாட்டை, வெள்ளைக்காரன் ஆண்டான். அன்னைக்கு சென்னை மாகாணம், அந்த சென்னை மாகாணத்துல கூவம் சாக்கடையா இல்ல, கூவம் நதியாக இருந்தது. அந்த கூவம் நதியில அன்னைக்கு சென்னை மாமன்ற மேலாக இருந்த பச்சையப்பா முதலியாரு கூவத்துல குளிச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சுட்டு அன்னைக்கு மாமன்றத்துக்கு போனாரு. இது வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல. 2 கொள்ளைக்காரன் ஆட்சிக்கு வந்த பிறகு கூவம் சாக்கடையாக மாறிவிட்டது. அந்த கூவம் நதியை சுத்தப்படுத்த என்று சொல்லி திமுகவின் ஆட்சி காலத்தில் சட்டம் இயற்றப்படுது. அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணப்படுது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகு சட்டசபையில் ஐயா கலைஞர் பேசுறாங்க. கூவத்தை சுத்தப்படுத்தலாம்னு கேட்கிற போது ஐயா கலைஞர் சொல்றாரு, கூவத்தை சுத்தப்படுத்த முடியாது. ஏன்? கூவத்திலே முதலைகள் கிடக்கிறது. அப்ப அதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் பல கோடி என்னாச்சு? அதை நாங்கள் செலவழித்து விட்டோம். நீர் மேலாண்மை என்ற கொள்கை தெரியுமா முதல்ல திமுக அதிமுக கட்சிகளுக்கு?
நீர் மேலாண்மை என்ற கொள்கை இருந்தா நம் நீருக்கு கையேந்த வேண்டியதில்லை. கழிவு நீர் மேலாண்மை என்ற கொள்கை இருந்திருந்தா இந்த நீர்நிலைகளை பழி கொடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனா எந்த கொள்கையும் இல்லை, எந்த இதுமே இல்லையே. நீ நினைச்சு பாருங்க, கூடங்குளம் அணுகுலை பாதுகாப்பானதுங்கிறான், ஹைட்ரோ கார்பன் திட்டம் பாதுகாப்பானது, மீத்தேன் திட்டம் வளர்ச்சிக்கானதுங்கிறான். இவ்வளவு பேசுறானே. தமிழகத்தின் தலைநகர் சென்னை, அந்த சென்னையில அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருக்குதா? ஒரு வெள்ளம் வந்தா அந்த வடிகாலம் தண்ணி வழிந்தோடுற அளவுக்கு வடிகாலம் வாய்க்கால் இருக்குதா? சென்னை முழுக்க 22,000 குப்பை தொட்டி இருக்கணும். அப்பதான் அந்த சென்னை அந்த நகரம் வந்து சுத்தமா இருக்குங்கிறான். 22,000 குப்பை தொட்டி இருக்குதா? கழிவு இருக்குதா? குப்பை தொட்டி இருக்குதா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. சென்னையை வந்து இயற்கை சீரழித்து வெள்ளம் வந்ததா? சாத்தியமாக இல்லை. வேளச்சேரி என்று ஊர் இருக்குது. வேளச்சேரி என்றால் அது ஏரி, ரெட்டேரி என்றால் ஏரி, வலசவாக்கம் செம்பரவாக்கம் என்றால் பாக்கம்னா ஏரி நீர்நிலைகள். அது எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சு தண்ணி ஓடுறதுக்கான இடத்தை மூடிட்டான். ஏரிகள் குளங்கள் குட்டையெல்லாம் மூடி அது மேல ஜிஎஸ்டி போட்டு கட்டடத்தை கட்டிட்டான். கட்டடத்தை கட்டி விளம்பரம் பண்ணா, இங்கு வீடு வாங்குங்கள், இங்கு வீடு வாங்கினால் வீட்டுக்கே தண்ணி வரும்னா. அவன் சொன்னதோட அர்த்தம் வெள்ளம் வந்தப்பதான் பல பேருக்கு புரிஞ்சு. இதை சரி பண்ண வேண்டியது யாரு? புதிய தலைமுறை தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி விவாதம் நடக்குது. ஏரிகள் குளங்கள் குட்டைகளை ஆக்கிரமித்தது தவறு. அந்த புதிய தலைமுறை கட்டடத்துக்கு பாருங்க, அந்த கட்டிடமே ஒரு ஏரி மேலதான் இருக்குது. மதுரை உயர்நீதிமன்றத்துல அங்கேயும் வழக்கு, நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கலாமா? அந்த வழக்கு நடக்குது பாருங்க நீதிமன்றம், அதுவும் ஏரி மேல. மதுரையில் இருக்கிற முக்காவாசி கட்டடங்கள் எல்லாமே அரசு கட்டடம் எல்லாமே ஏரிகள் மேல, நீர்நிலை மேல. என்ன பண்ணிருக்கான்? கட்ட பொண்டாட்டியை விட கட்டப்பட்ட அணைகள் குறைவு. எத்தனை கட்டி இருக்குது? திமுக ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருக்குது? பாலாறு இருக்குது. அந்த பாலாற்றில் கொடுக்க தடுப்பான் கட்டிட்டான் தெலுங்க. அவனை நாம் திட்டுறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த பாலாறு ஆந்திராக்குள்ள 33 கிலோமீட்டர் பாயுது. அந்த 33 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணை இருக்குது, 22 தடுப்பணை. ஆனா அதே பாலாறு தமிழ்நாட்டுக்குள்ள 222 கிலோமீட்டர் பாயுது. ஒரு தடுப்பணை இல்ல, 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மணக்குவாரி அமைக்கப்பட்டு மணக்குவாரி நடக்குது. அப்போ இந்த ஆட்சி முறை யாருக்கானது? இன்னைக்கு காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டுட்டு இன்னைக்கு கரவேட்டி கட்டி திமுக அதிமுக வந்து செத்து போகலாம். ஆனா நாளைக்கு இந்த மண்டா வாழ்ற ஒரு பேரம் பேட்டி பிள்ளைகள் பிச்சை எடுப்பான். குடி தண்ணிக்கு வழி இல்லாம நாதியற்ற அலைமா. நினைச்சுட்டு இருக்கியா திமுக அதிமுக சொகுசா வாழ்ந்து செத்து போலாம்னு? எங்க பாவமும் சாவும் சும்மா விடுமா? நாசமா போவ. வாக்கரிசி கூட கிடைக்காது. வாய்க்கு வாக்கரிசி தான் போடுவோம். உனக்கு வாக்கரிசி நல்ல அரிசி இல்ல, பிளாஸ்டிக் அரிசி தான். சாப்பிடுற உணவு பொருள் விஷமாயி போச்சு. என்ன பண்ண போற? பிளாஸ்டிக் அரிசிங்கிறான். பிளாஸ்டிக் இலை கொண்டு வந்தான். அன்னைக்கே சிறப்பு கட்டி அடிச்சு கட்டி விட்டுக்கணும். பிளாஸ்டிக் இலையை வாங்கி போட்டு அருமையா இருக்கு, இதை வாங்கி சாப்பிடுங்கன்னு. பிளாஸ்டிக் இலைய பிளாஸ்டிக் தாளை போட்டு அதை இட்லியே போட்டான். அன்னைக்கு திட்டலை. அதோட பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு பிளாஸ்டிக் அரிசியில வந்து நிற்குது. என்ன இருக்கிறான்? விவசாயிகள் போடுறப்ப நடுத்தர நிறுவனமா ஓட விட்டா உனக்கு பிளாஸ்டிக் அரிசி கிடைக்காம பிளாட்டத்தை அரிசி கிடைக்கும் கேட்கிறான். உன் உணவு பொருள் உணவா இருக்குதா? எல்லாமே பேசும், எல்லாமே பேசும். நீ நினைச்சுப்பா, 2 தலைமுறைக்கு முன்பாக இந்த இருக்கிற அளவுக்கு வியாதி இல்லை, நோய்கள் இல்லை. அன்னைக்கு நல்ல திடகாத்திரமா வாழ்ந்தான். நம் தாத்தங்கள் 90 வயசு வரைக்கும் ஊசி போடாம, அவன் மாத்திரம் கொள்ளாம, மருத்துவமனைக்கு போகாம அவன் நல்லா வாழ்றான், திடகாத்திரமா நல்ல உடலத்தோட. ஆனா இன்னைக்கு வாழ முடியலையே. 5 வயசு பிள்ளை காணி போட்டுட்டான். ஏன்? கண் குறைபாடு. நீ கீரையை சாப்பிட்டாதானே? கீரை எப்ப சாப்பிடுற? கீரை குழம்பு பண்ணி வைக்கிற? வீட்டுல ஒண்ணுமே காய்கறி இல்லை, அதனால 2 கீரையை போட்டு 5 வச்சு குழம்பு வச்சேன். எல்லாமே விட்டுட்டு போயிட்டோம். நமது பாரம்பரிய உணவு பொருளை விட்டுட்டு செயற்கையான உணவு பொருளுக்கு திரும்பிய பிறகு எல்லாமே நோய்களாக மாறி போச்சு. நீ யோசிச்சு பாருங்க, 2 தலைமுறைக்கு முன்பாக நம் தாத்தன் காலத்துல இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையோ முடிகொற்ற பிரச்சனையோ யாருக்காவது இருந்துச்சா? இன்னைக்கு தொலைக்காட்சியை 10 மணிக்கு மேல தொடர்ந்து வச்சால எல்லா தொலைக்காட்சியிலையும் ஆண்மை குறைவுக்கு லேகியம் கிடைக்கும். தாத்தா பேசுறேன், பேராண்டிய வாங்கடாங்கிறான். ஏன் இப்படி பெருகுச்சு? என்ன காரணம்? தவறான உணவு பழக்க வழக்கம். வள்ளுவன் சொல்றான், மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை இருக்குங்கிறான். உன் உடலுக்கும் தட்பவெப்பத்துக்கும் ஒவ்வாத உணவு பொருட்களை சாப்பிடாம இருந்தாலே உனக்கு எந்த வியாதியும் வராதுங்கிறான். ஆனா சாப்பிடாம இருக்கியா? சாப்பிடாம இருக்கியா? 4 ராத்திரி 1 மணிக்கு 4 புரோட்டா போடுங்கன்னு சாப்பிடுற.
புரோட்டா எது தயாரிக்கப்படுது? கோதுமை புரோட்டாவா? கோதுமையா? இரண்டாம் உலக பொருள் கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்ட போது அன்னைக்கு மைதாவை கொண்டாந்தான். இன்னைக்கு கோதுமையை கிடைச்சாலும் கோதுமை புரோட்டா சாப்பிடுறது இல்லை, கோதுமை சாப்பிடுறது, மைதாவை சாப்பிடுறது. மைதா என்ன? சுரட்டி ஒட்டுற பசை. நீ சாப்பிடுற வேலை ஒட்டிக்குது. அது முழுமையா சரிக்க 48 மணி நேரம் ஆகுங்கிறான். என்ன சொல்றான் புரோட்டா பத்தி? மாலையிலும் காலையிலும் புரோட்டா சாப்பிட்டால் நீ யமனின் புரோட்டா லிஸ்ட் மாதிரி பாய்கிறான். எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு. அப்படி நெருக்கடியற்று விளந்துட்டு நிக்கணும். இன்னைக்கு காவிரியில தண்ணி தர மறுக்கிறான். ஹைட்ரோ திட்டம் கொண்டு வர்றான், மீத்தேன் திட்டம் கொண்டு வர்றான். அதை வளர்ச்சிங்கிறான். எது வளர்ச்சி? காந்திய பொருளாதார மேதை சேசி குமாரப்பா சொல்றாரு, வளர்ச்சி என்பது இயற்கை சிதைப்பதல்ல, வளர்ச்சி என்பது மனிதனை கண்டுபிடிப்பும் அல்ல, அது இயற்கையின் இயக்கத்திற்கு மனிதன் தன் மொழியில் வைத்த பெயரும் அதற்கான விளக்கமும். என்ன வளர்ச்சி? அவ்வளவு வளர்ச்சி பேசுறீங்களே. சென்னைக்குள்ள சென்னை சொல்றேன், ஹெல்மெட்டை போட்டு வண்டியை ஓட்டுங்கிற, ஹெல்மெட்டை போடுக்கிற, ஹெல்மெட்டை நான் போறேன் சரி, சாலையை ஒழுங்கா போட்டியா? சென்னை கீழ்ப்பாக்கத்துல பயணிக்கிறப்ப நாட்டு சாலை பெரிய பூகம்பம் வந்தது போல பிளக்குது. சாலையை விபத்துல விட்டு கைப்பற்றிருப்போம், இங்க சாலையை விபத்துக்குள்ள ஆகுது. அப்போ ஆழ்துளை கிணறு, ஆழ்துளை கிணற்றுல குழந்தை விழுந்துருது, உள்ள விழுந்த குழையை தூக்க முடியல, காப்பாற்ற முடியல, செத்து போகுது. ஆழ்துளை கிணத்துல விழுந்தா குழந்தைய காப்பாற்ற முடியல. ஆண்டுதோறும் பட்டாசாலை விபத்து, முறையான பராமரிப்பு இல்ல, முறையான பாதுகாப்பு இல்ல, பட்டாசாலை விபத்து, நூற்றுக்கணக்கான பேர் செத்து போறான் பட்டாசாலை விபத்துல. பட்டாசாலை பாதுகாப்பா இல்ல, ஆழ்துளை கிணத்துல விழுந்த குழந்தையை மீட்க முடியல, சாலை தரமாக இல்லை. ஆனா அரசு சொல்லுது அணுகுலை பாதுகாப்பானதுன்னு. எப்படி பாதுகாப்பானது? எப்படி பாதுகாப்பானது? அந்த அணுகுலைந்து வெளிப்படுத்த அணு கழிவுகளை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நீ முறையா பராமரிக்க, நீ பராமரிப்பியா? சொல்றப்போ 38 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல நச்சுவாயு காய்ச்சல் பிடிச்சு அங்க இருக்கிற ஒரு தொழிற்சாலை, யூனியன் கார்பரேட் இந்தியா என்ற தொழிற்சாலை மெத்தில் ஐசோசேன் என்ற நச்சுவாயு வெளிப்பட்டு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்களே. அந்த போபால் விஷவாயு காய்ச்சல்ல, அந்த தொழிற்சாலை விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறதா? அந்த 30,000 பேரை அங்க பலி கொண்ட அந்த போபால் விபத்துல, விபத்துக்கு காரணமானவன் அமெரிக்காவை சேர்ந்த வாரன் ஆண்டர்சன். அந்த வாரன் ஆண்டர்சனை தனி விமானத்துல தப்பித்து விட்ட பெருமகன் காங்கிரஸை சார்ந்த இறந்து போன முன்னாள் ராணுவ ஐயா ராஜீவ் காந்தி. ஐயா பேராசிரியர் ஜெயராம் அவர்களை நாம் தமிழ் கட்சி சார்பாக வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அந்த போபால் அந்த விபத்துக்கு காரணமான வாரன் ஆண்டர்சனை தப்பித்து விட்ட பெருமகன் ராஜீவ் காந்தி அவரை தன் வாகனத்தை ஏற்றி அனுப்பி வச்சவர் ஐயா பிரணாப் முகர்ஜி, இன்றைக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. அந்த வாரன் ஆண்டர்சனுக்கு ஆதரவாக வழக்காடி வாதாடியவர் இன்றைக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கிற ஐயா அருண் ஜெட்லி. அந்த போபால்ல 38 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட விபத்து மூலமாக வெளிப்பட்ட நச்சு கழிவு, அந்த நச்சு கழிவுகள் 350 டன் கழிவு இன்றைக்கு வரைக்கும் போபால் அகற்றப்படாமல் இருக்கிறது. அகற்றப்படாத விளைவாக இன்றைக்கும் பிறக்கிற குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு புற்றுநோய், நுரையீரல் குறைபாடு போன்ற நோய்கள் ஏற்படுது. இந்த அரசு சொல்லுது ஹைட்ரோகார்பன் பாதுகாப்பானது, மீத்தேன் பாதுகாப்பானது. என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? உலகத்தை எந்த நாட்டில் எடுக்கிறான்? ஹைட்ரோகார்பன் மீத்தனும் மக்கள் வாழ்விடத்துல எந்த நாட்டில் எடுக்கிறான்? வளைகுடா நாடுகள்ல மக்கள் அடர்த்தி இல்லாத, மக்கள் வாழாத பேர் எடுக்கிறான். ஆனா இங்க விவசாயம் செய்கிற விவசாய பூமியை பிளந்தட்டு எடுக்கிறான். இதை போல ஒரு அயோக்கியத்தனம் உண்டா? அந்த மண்ணின் மக்கள் போராடலாம். இது என் விவசாய நிலம், என் பாட்டனும் பூட்டனும் காலங்காலமாக விவசாயம் செய்திருந்த நிலம் என்று போராடுறான். அந்த போராடுற மக்களை சிறைப்படுத்தி விட்டு எடுக்கிறான்னா இது யாருக்கான அரசு? யாருக்கான அரசு? ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பாஜக பேசினான், நாடு வளர்ச்சின்னா. ஆட்சிக்கு வந்துட்டான், மாடு அதை இறைச்சிங்கிறான். ஆட்சி முன்பு இவன் சொன்னா என்ன சொன்னா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள் இந்தியா முழுக்க இருக்கிற பெரும் பெரும் பணக்காரர்கள் பதுக்கியும் ஒதுக்கியும் வைத்திருக்கிற கருப்பணத்தை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் 5 கணக்கிலும் தலா 15 லட்சம் வீதம் போடும்னா. ஆட்சிக்கு வந்துட்டான், 6 மாசம் ஆகி போச்சு. அந்த 15 லட்சம் வந்துருமா? கருப்பணத்தை எடுத்துட்டான்னு கேட்டான். என்ன சொன்னா?
அது உண்மை எப்படிங்களா? அது தேர்தலுக்காக சும்மா சொன்னோம். அது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட தந்திரம், எலெக்ஷன் ஜூம்லா. யார் சொல்றா? பாஜகவின் தேசிய அமித்ஷா. கருப்பணத்தை எடுத்துருவேன் சொன்னவன் கங்கை தண்ணியை கொண்டாந்து கொடுத்தான். எந்த கங்கையை சுத்தப்படுத்த 20,000 கோடி செலவு அரசு, அந்த அசுத்தமான தண்ணியை கொண்டாந்து கையில கொடுத்து உன் தள்ள தச்சுக்க, நீ செஞ்ச பாவம் எல்லாம் போகட்டும்னா. நாங்கடா பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்டா, நீ பிஜேபிக்கு ஓட்டு போடுறதை விட பெரும்பாவம் இருக்கா, அதுக்காக தச்சுங்கிற. இன்னைக்கு என்ன சொல்றான்? மாடுகள் மீது பாதுகாப்பு, மாட்டை தெய்வமா பார்க்கணும். பாரு, நல்லா பாரு, நீ தெய்வமா பார்த்தா நான் உணவா பார்க்கறேன். என்னையும் தடுக்கிற, நீ என்னையும் தடுக்கிற. உனக்கு பிடிச்சிருந்தா நீ தங்கச்சியா பாரு, என்ன தங்கச்சியா பார்க்க சொல்லாத, நான் பார்க்க முடியாது. என்ன சிக்கல் உனக்கு? மாடு மீது அவ்வளவு பரிவா, அவ்வளவு பாசமா? வறட்சி ஏற்பட்டு தமிழகம் தொடங்கி இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள வறட்சி ஏற்பட்டு கால்நடைகள் இறந்து போனதே. கால்நடைகள், லட்சக்கணக்கான கால்நடைகள், அந்த மாடுகள் இறந்து போன போது மாடுகள் தண்ணீர் இல்லாத வறண்டு சாகிறது. அந்த மாடுகளை காக்க வேண்டும் என்று சொல்லி என்றைக்காவது எந்த பாஜக தலைவனாவது போய் பார்த்தது உண்டா? தண்ணி வச்சது உண்டா? சொல்லி பார்ப்போம். ஆண்டுக்கு 60,000 கோடியை ஏற்றுமதி பண்றான் மாட்டுக்கறிய. ஏற்றுமதி சொல்றான். ஏன் மாட்டுக்கறி சாப்பிடுறீங்க? நாய்க்கறி சாப்பிட வேண்டியதானே? நாய்க்கறி இங்க சாப்பிட கிடைக்கல, ஏதாவது சாப்பிடல. நேபாளத்தை கிடைக்குது, நேபாளம் போனா சாப்பிடுவோம். நாங்க என்ன கேட்கிறோம்? என்ன கேள்வி வைக்கிறல்ல நீ? நீ ஏன் முருங்கைக்கீரை சாப்பிடுற? ஆயுர்வேதியை சாப்பிட்டு சாக வேண்டியதானே? ஒரு அமைச்சர் சொல்றாரு, மத்திய அமைச்சர், மாட்டு இறைச்சியை உண்ணுவது என்பது உடன் பிறந்த சகோதரியோடு உடல் உறவு வைத்துக் கொள்வதற்கு சமம். சரி, ஒன்னும் சிக்கல்ல. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி எழுது. அப்ப வெளிநாட்டுக்கு போற எக்ஸ்போர்ட் பண்றீங்களே, ஏற்றுமதி, அந்த வேலைக்கு பேர் என்ன? அந்த வேலைக்கு பேர் என்ன? அந்த வேலையை பார்க்கத்தான் ஐயா மோடி இருக்காங்களா? நாடு நாடா போறாங்களா? மக்களை கேள்வி கூத்தாக்குவது. நாட்டில் கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது, தீர்க்கப்படுறாம இருக்குது. ஆனா விட்டுட்டு மக்களை திசை திருப்பணுங்கிறதுக்காக மாட்டு இறைச்சி பிரச்சனையாக்கி என்ன பண்றான்? மரபணு மாற்ற பயிர்களை உள்ள கொண்டு வர்றான். மரபணு மாற்ற பயிர்களை கடுகு மரபணு மாற்றம் செய்ய போறான். கடுகை மரபணு மாற்றம் செய்ய சொல்லி உள்ள விட்டான்னா கடுகு தொடங்கி அத்தனை உணவு தானியமும் மரபணு மாற்றம் செய்யப்படும். அப்படி மரபணு மாற்றம் செய்யப்பட்டால் நாம 10,000 குதிரையும் விதைநெல் என்று சேமிச்சு வைப்போமே, அந்த விதைநெல் இருக்காது. எல்லாமே வெளிநாட்டுக்கார கம்பெனிக்கிட்ட போயிடும், விதைநெல் எல்லாம் போயிடும். ஒவ்வொருத்தரையும் விவசாயம் செய்கிற போது விதைநெல்லுக்காக நீங்க தனிப்பெரும் முதலாளிகிட்ட வெளிநாட்டு கம்பெனிக்காரன்ட்ட கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும். அந்த நிலைக்கு தள்ளி கொண்டு போறான் இவன். இவன் என்ன சொல்லுவான்? ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலம் தியாகம் செய்வதில் தப்பு இல்லை. அப்படியா? தமிழகம் போல இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் தியாகம் செய்து உண்டா? இந்திய விடுதலைக்கு அடிமை இந்தியாவிலே பெரும் பணக்கார பிறந்தவன் எங்கள் பாட்டன் வ.உ.சி. அவன் பணக்கார பிறந்து இந்த நாட்டின் மானம் கப்பலை விட கூடாது என்பதற்காக சுதேசி கப்பல் விட முனைந்தான். அவன் கப்பல் வாங்க போறப்ப சொன்னான், நான் சுதேசி கப்பல் வாங்கி கொண்டு வந்தால் வருவேன், இல்லாவிட்டால் நடுக்கடலை விழுந்து சாரேன் என்று சொல்லிட்டு போனான். சொன்னது போலவே சுதேசி கப்பல் வாங்கி விட்டான். சுதேசி கப்பல் விட்ட குற்றத்திற்காக இரட்டை ஆழ்த்தண்ணி வைக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டான். அள்ளி அள்ளி கொடுத்த வ.உ.சி செங்கங்கள் எல்லாம் புண்ணாகி போனது. எப்படி செக்கிழுத்தான்? கைகளும் கால்களும் சங்கிலியால பின்புறம் பிணையப்பட்டு அப்படி செக்கிழுத்தான். அவன் வெளியே வந்தான். வெளியே வந்த வ.உ.சியை வரவேற்கால் என்று குடும்பத்தில் திரும்புறான் வ.உ.சி. வறுமை ஏழ்மை, அந்த வறுமை ஏழ்மையை போக்க முடியல, மனம் முடிஞ்சு சாரான். அவன் சாவதற்கு முன்பாக சொன்னான், நான் இவ்வளவு ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கேன், அந்த கடனை என்னால கட்ட முடியல, தயவு செய்து யாராவது கட்டி விடுங்க என்று சொல்லி செத்து போயிட்டேன். எப்படி? இந்த நாட்டின் மானத்தை காப்பதற்காக கப்பல் விட்ட வ.உ.சி கடன்காரனா சாகடிச்சதாண்டா இந்த நாடு செஞ்ச நன்றி கடன். இந்தியாவின் தலைநகர் டெல்லி, அங்க யோகாத்திரம் நடக்குது. அதுல நம்ம ஆளினாள் அழகராஜா ஐயா மோடி அவர்கள் உட்கார்ந்து கொண்டு கழுத்த தேசிய கொடியை போத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. தியானம் பண்றாரு, யோகா பண்றாரு. முகத்துல வேர்வை வருது, வழிந்தோடுது. வழிந்தோடுகிற வேர்வை துடைப்பதற்காக இந்திய தேசிய கொடியை எடுத்து தொடங்கிறார். அப்படியே அதே இந்திய கொடி, அதே இந்திய தேசிய கொடி வீழ்ந்து விடக் கூடாது, கார்ந்து விடக் கூடாது என்பதற்காக எங்கள் பாட்டன் திருப்பூர் குமரன் வெள்ளைக்கான சடியால் அடித்து மண்டையை பிளந்து ரத்தம் சொட்டிய போதும் தயின் உயிரை விட்டானே ஒழிய பிடித்து இந்த கொடியை விடல. அப்பேற்பட்ட முன்னோர்களுக்கு சொந்தக்காரர்கள் எங்கள் பாட்டன்கள். அறவழியில் மட்டும்தான் தமிழன் போராடினானா? இல்லை, ஆயுத வழியும் தமிழன் தான் அளப்பரிய தாகத்தையும் அர்ப்பணிச்சும் செய்தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டின் விடுதலைக்காக படை கட்டிய பெருமகன்.
அந்த நேதாஜி சொல்றாரு, அடுத்த பிறவி என்ற ஒன்று இருக்கும் என்றால் அந்த பிறவிலே நான் தமிழாக பிறக்கிறேன் என்று சொல்றாரு. தன் படையில் அளவுக்கியமாக அர்ப்பணிப்பாக தியாக உணர்வோடு போராடிய தமிழர்கள் பார்த்து சொன்னார். இப்பேற்பட்ட அளப்பிய தியாகத்தை இந்த மண்ணுக்கு கொடுத்த தமிழர்களுக்கு ஐயா இளையகணேசன் அவர்கள் தியாகச்சம்மல் ஐயா இளையகணேசன் அவர்கள் தியாகத்தை பத்தி பாடுபடுத்தார். நீங்க பிஜேபியோட சர்வார்காரன் ஒருத்தர் வச்சிருக்கீங்கள, அந்த சர்வார்கார முன்னோரை வச்சு கொண்டாடுறல்ல, அந்த சர்வார்கார யார் முதல்ல? வாழும் மகாத்மா வாஜ்பாய்ங்கிறல்ல, அந்த வாஜ்பாய் யார் முதல்ல? யாரு? இந்திய விடுதலை போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது சர்வார்கார கைது பண்ணி கொண்டா அந்தமான் சில அடைச்சாங்க. அடைக்கப்பட்ட பிறகு அந்த சர்வார்காரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதார். என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறது நீங்க, நான் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உண்மையாக இருப்பேன், தலை சிறந்த விசுவாசியாக சேவனாக இருப்பேன், என்னை கருணையோடும் இரக்கத்தோடும் பரிவோடும் அணுகுங்கள், உங்களுக்கு சேவை செய்கிற தலை சிறந்த ஊழியனாக அடிமையாக இருப்பேன் சொல்லி வெள்ளைக்காண்ட அடிமை சாதனை எழுதி கொடுத்தவர் தான் இந்த RSS மூதாதை சர்வார்கர். வாஜ்பாய் சொல்றாங்க வாடு மகாத்மான். அவர் யாரு? இந்திய விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது அந்த விடுதலை போராட்டத்தை பங்கேற்றதற்காக கைது பண்ணிடுறேன். கைது பண்ணி நீதிமன்றத்தில் தடுத்தான் தெரியுது, அவன் போராட்டத்தை பங்கேற்கல, வேடிக்கை பார்க்க வந்தவனு. ஐயா சாமி, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சாமி, என்னை விட்டுருங்க சாமின்றாரு. உடனே விட்டுட்டாங்க. அந்த வாஜ்பாய்க்கு பல ஆண்டுகள் கழிச்சு பாஜக ஆட்சிக்கு வந்தவன பாரத ரத்னா விருத பாசல்ல போட்டு டோர் டெலிவரி பண்றான். அப்போ இவன் தேச துரோகின்னு சொல்றானே. ஐயா கஜராஜா பொழுது ஆன்டி இண்டியன் தேச துரோகி. யார் தேச துரோகி? யார் தேச துரோகி? சொந்த நாட்டு விவசாயி சாகலாம், அதை பத்தி கவலை இருக்குதா உனக்கு? சொந்த நாட்டுல இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில அளவுக்கு அதிகமாக பங்காற்றுவது விவசாயம். அந்த விவசாயம் நலிவடைந்து கொண்டு போகுதே. சொந்த நாட்டு விவசாயி செத்து போனால் நாளை இந்திய நாட்டு மக்கள் சோத்து கையேற்றுவானே. இன்னைக்கு விவசாயி போராடினால் நாளை நம் சோத்துக்காக போராட வேண்டிய நிலைமை வருமே என்று ஏன் கவலை விடாம இருக்கீங்க? இந்த அரசுகள் ஒருபோதும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையா இருக்க மாட்டான். திமுகவா அதிமுகவா? அதிமுக திமுக இருக்குது. நீ மாறி மாறி மானம் கட்டு போய் திமுகவுக்கும் அதிமுக ஓட்ட போடுற. என்ன சொல்றான்? நான் அண்ணா காலத்திலேருந்து திமுக இருக்கேன், எம்ஜிஆர் காலத்துல அதிமுக இருக்கேன். இருக்கே சரி, என்ன பண்ண? ரெட்டடைக்கு ஒரு ஓட்ட போடுற. ஏன் போடுற? ஏன் போடுற? ரெட்டடைக்கு ஏன் ஓட்டு போடுற? அதான் தம்பி, நான் எம்ஜிஆர் காலத்துல அதிமுக இருக்கேன். அதாங்க எம்ஜிஆர் காலத்துல அதிமுக இருக்கீங்க, சரி எதுக்கு போடுறீங்க ஓட்டு? அதான் தம்பி, எம்ஜிஆர் காலத்துல அதிமுக இருக்கு. உதயசூரனுக்கு ஓட்டு போறீங்க, ஏன் போறீங்க? நான் அண்ணா காலத்துல திமுக இருக்கேன். அண்ணா காலத்துல இருக்கீங்க, சரி எதுக்கு போறீங்க? அதான் அண்ணா காலத்துல இருக்கேன். எதுக்கு போறதா தெரியாது. எங்க தாத்தா நாளைக்கு செருப்படி வாங்கினா, எங்க அப்பா நாளைக்கு செருப்படி வாங்கினா, அதான் நான் செருப்படி வாங்கணும். சிக்கல் என்ன? தமிழன் சாதிக்கும் மதத்துக்கும் அந்நிய மொழிக்கும் கடவுளுக்கு மட்டும் அடிமை இல்லை, சின்னங்களுக்கு அடிமை. எப்படி? ரெட்டள சின்னத்துல கருணாநிதியை வேட்பாளர்த்தா கூட அத்தனை அதிமுக ஓட்டு போட்டு வெளில வச்சுப்பான். உதயசூரன் சின்னத்துல ஜெயலலிதாவையோ சசிகலா வேட்பாளர்த்தா கூட அத்தனை திமுக ஓட்டு போட்டு வெளில வச்சுப்பான். இங்க என்ன? பாமகவை சாதி கட்சிம்பான், விடுதலை சிறுத்தையை சாதி கட்சிம்பான். யார்? திமுக. இருக்கிற மோசமான கொடூரமான சாதிய கட்சி திமுக தான். நான் பகிரங்கமா குற்றம் சுமத்துறேன், பகிரங்கமா. ஒவ்வொரு முறைக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதாரு, என்னோடு நேரடியாக பாதிக்க தயாரான்னு. நீ சரியான ஆண்மகன்னா போயிருக்கணும், இல்ல நீ ஆண்மகன் பேசாம வீட்டுல வந்துக்கணும். ஆனா அதை விட்டு என்ன பண்றாரு? ஒவ்வொரு முறையும் கடலூர் மாவட்ட இருக்க MRK பன்னீர்செல்வம், தர்மபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புகழேந்தி, இவங்க பேர்ல அறிக்கை வர்றது. அறிக்கை எழுதுறது ஒரு ஆள் தான், ஆனா அவங்க பேர் அறிக்கை வர்றாரு. தர்மபுரி புகழேந்தியை வச்சோம், கடலூர் MRK பன்னீர்செல்வத்தை விட்டோம், அன்புமணிக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை என்ன? உங்க கட்சியில இரண்டாம் கட்ட தலைவரே கிடையாதா? ஏன் ஒரு மாவட்டத்தை விட்டு அறிக்கை விளைவிக்கிறீங்க? அன்புமணி வன்னியரு, அந்த MRK பன்னீர்செல்வமோ தர்மபுரி புகழேந்தி வன்னியரு. சாதியை வச்சு, சொந்த சாதியை வச்சு தமிழை வீழ்த்துறான். இப்ப மட்டும் இல்ல, கனிமொழிக்கு ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்ட உடனே கட்டாயம் ராஜ்யசபா MP ஆனதான் தப்பிக்க முடியும், இல்லாட்டி திகார கழி திங்க வேண்டியதான் நிலைமை வருது. என்ன பண்றாங்க? கனிமொழிக்கு ராஜ்யசபா MP ஆகிறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலும் ஆதரவு வைக்கிறான். எப்படி? ஜவாஹிர்லால் ஆதரவு வைக்கிறப்ப காஜா மொய்தீன் அனுப்புறது, அன்புமணிட்டு ஆதரவு வைக்கிறப்ப துரைமுருகன் அனுப்புறது, விஜயகாந்த் ஆதரவு வைக்கிறப்ப ஏவா வேலு அனுப்புறது. சாதி பார்த்து ஓட்டுவான். இந்த இழிவான சிந்தனை தான் மோசமான சாதியம்.
திமுகவுக்கு பிற கட்சிகளை சாதி கட்சி என்று குற்றம் சொல்றாங்க. தார்மீக தகுதியோ உரிமையோ துளியளவும் இல்லை. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஆரியத்தை வீழ்த்த வந்தது திராவிடம். திராவிடம் என்று சொன்னால் ஆரியம் வீழ்ந்துரும்னா எங்க விழுந்துச்சு? திராவிடத்தின் தலைமையில ஆரியம் மட்டும் அல்ல, ஆரியத்தின் அண்ணன் மகள் வந்துட்டாங்க. தீபா எங்க விழுக்குது? தீபாவெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல மிக முக்கியமான நிலைமைக்கு போற நிலைமைக்கு தமிழன் தாழ்ந்து போயிட்டான். தொலைக்காட்சியில் ஓடுது, நேற்று முக்கியமான செய்தி ஓடுது, நேற்று தெரியல ஓடுது. ஓடுறப்பன்னு பார்த்தா தீபா போயஸ் தோட்டத்துக்குள்ள நுழைச்சிட்டாங்க. எப்படி சொல்றாங்க? காட்டுக்குள்ள இருந்து யானை வீட்டுக்குள்ள பூந்துச்சு, நாட்டுக்குள்ள பூந்துச்சு கூட சொல்றாங்க. தீபா போயஸ் தோட்டத்துல பூந்துருச்சு. பூந்தவனு சொல்லுது, என்ன அடிச்சுட்டாங்க, தாக்கிட்டாங்க. சசிகலா ஒரு புறம்போக்கு, தீபக் ஒரு புறம்போக்கு. என்ன பண்ணணும்? என்ன அடிச்சதுக்காக நான் போய் பிரதமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அடிச்சாங்க ஓச்சாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னா லாஜிக் இருக்குது. பிரதமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னா அந்த தீபாவும் தமிழ்நாட்டு அரசியல் வருது. ஆர்கே நகர் தேர்தலில் பரப்பா செய்யுது. எப்படி? துண்டறிக்கை. தீபாவின் தேர்தல் துண்டறிக்கை என்ன? என் கணவரை இழந்து விட்டேன், என் தந்தையை இழந்து விட்டேன், என் தாயை இழந்து விட்டேன், உயிருக்கு உயிரானை என் அத்தையை இழந்து விட்டேன், என் சகோதரனை பிரித்து விட்டார்கள், என் கணவரை பிரிக்க சதி செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் தீபாவை எனக்கு ஓட்டப்படுங்க என் பூசனை பிரிச்சு வாங்கிய போல இருக்கு. அதுக்கு ஆர்கே ஓட்டப்படுங்குது. ஓட்டப்பட்ட என்ன பண்ணுவேன்? நான் கச்சத்தீவை மீட்டெடுப்பேன். ஆர்கே கச்சத்தீவு கணக்கு இருக்குது. தீபாவை பார்த்து இன்னொருத்த அடிக்கிறான் துண்டறிக்கை. என்ன அடிக்கிறான்? என்னை ஆர்கே தூதை வெற்றி பெற வச்சு எம்எல்ஏ ஆக்கினா நான் அண்டை நாடுகளுடன் நட்புறவை பேணுவேன். சத்தியம் வேணா நான் எடுத்து காமிக்கிறேன். காந்தி சொல்றாரு, தலை சிறந்த பாவங்களா 7 பாவங்களை சொல்றாரு. அது தலையாய பாவமா? என்ன சொல்றாரு? கொள்கையற்ற அரசியல். இன்னைக்கு அரசியல் கொள்கை இருக்குதா? ரஜினிகாந்த் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு மாநகட்ட தமிழை துடிக்கிறான்னா எங்க அரசியல் இருக்குது? சொல்லுங்க பார்ப்போம். எங்க ஐயா ஜெயராமன் போன்ற அறிஞர்கள், போராளிகள், தியாகிகள், மொழி போராட்ட தியாகிகள், எழுத்தாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள், படைப்பாளிகள், சாதனையாளர்கள் என்று எண்ணற்ற பெருமக்கள் அடையாளம் இல்லாம அங்கீகாரம் இல்லாம ஆனாலே சாகிறான். ஒரு நடிகை 30 ஆண்டுக்கு மேல நடிச்சு பணம் சம்பாதிச்சு தமிழ்நாடு அல்ல இந்தியா முழுக்க அதிக அளவுக்கு புகழ்பெற்றான் என்பதற்காக அவன்கிட்ட நாட்டை கொடுத்தணும் என்பதை போன்ற ஒரு மனத்தம் உண்டா? சொல்லுங்க அப்போ. ரஜினிகாந்த் என்ன இருக்குது? கதாமங்கலத்தை பிரச்சனை, சீமான் வந்திருக்கிறார். ரஜினி வருவாரா? எங்க போயிட்டாரு? அவர் மகாராஷ்டிராவில் போய் ஷூட்டிங்ல இருக்காரு. எதை கேட்டாலும் ஆண்டவன் சொன்னா நாளைக்கு வருவேன், ஆண்டவன் சொன்னா இன்னைக்கு வருவேன். ஆண்டவன் இருக்குது. ரொம்ப கஷ்டம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஆண்டவன்கிட்ட போயிடுங்க, கேட்டு வாங்க. எதை கேட்டாலும் உன் வாழ்க்கை உன் கையில். ஓ, உன் வாழ்க்கை உன் கையில். ஆனா உங்க வாழ்க்கையை கேட்டா மட்டும் ஆண்டவன் கையிலையா? 25 வருஷமா நான் பிறப்பதற்கு முன்பிருந்து இந்த நாட்டுல அரசியலுக்கு வருவேன் இதை சொல்லியே எல்லா படத்தையும் ஓடிட்டான். யோசிச்சு பாருங்க என்ன கதை இருக்குது. நீ வந்தான் பாரு, நீ வந்தான் பாரு. என்ன சொல்றாரு? பச்சை தமிழன். ரஜினிகாந்த் ஒரு பச்சை தமிழன். என்னைக்கு பேசாரு? மே 19 அன்னைக்கு ரஜினிகாந்த் பேசாரு, நான் ஒரு பச்சை தமிழன். மே 18 அன்னைக்கு ரஜினிகாந்த் கேட்கிறாங்க, முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் குறித்து உங்களுக்கு கருத்து என்னன்னு. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்ன? உலகம் முழுக்க பரவெடுக்கிற தமிழர் எல்லாம் கண்ணீர் வடிக்க கொடும் துயரம் நாள் அது. அந்த மே 18 2009 ஆண்டு அந்த ஒரு நாளில் மட்டும் 50,000க்கு மேற்பட்ட தமிழர்களை சிங்களம் கொண்டிருக்கான். அந்த ஒரு நாள்ல உலகம் முழுக்க பரவெடுக்கிற தமிழர் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறான் அந்த மே 18. அந்த மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் குறித்து ரஜினிகாந்தின் கருத்து என்னன்னு கேட்டா ரஜினிகாந்த் சொல்றாரு, நோ கமெண்ட்ஸ், நான் கருத்து கூற விரும்பல. ஆத்தான் சொல்றாரு, நான் பச்சை தமிழர். அது மட்டும் பேசல, நீங்க கவனிக்காம விட்டீங்க. ரஜினிகாந்த் பேட்டில சொல்றாரு, தமிழர்கள் ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டீங்கிறாரு. செருப்பை கட்டி அடிச்சு மகாராஷ்டிரா காட்டி விட்டுக்கணும். மானங்கட்ட தமிழர் இருக்காங்க நாட்டுல. தமிழ்நாட்டுல நின்றுக்கிட்டு நீ பொழைக்க வந்து பரதேசி, நீ பொழைக்க வந்து எங்க காசுல வாழ்ந்துகிட்டு எங்க உழைப்பனை வாழ்ந்துகிட்டு நீ உடம்பு சரியாம போனா நாங்க உங்களுக்கு சூட கொடுத்துவோம், நாங்க மொட்டை அடிப்போம், எல்லா கருமாவையும் எங்கள்கிட்ட பெற்றுக்கிட்டு எங்க நிலத்துல வந்து தமிழன் தரந்தாழ்ந்து போயிட்டான்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தன் திமிரு நெஞ்செழுத்து இருக்குன்னா தமிழை நீ விட்ட தவறு. பிரபாகரன் பயங்கரவாதி தீவிரவாதி ஒருத்தர் சொன்னா பாரு, அன்னைக்கே அவன் கழுத்து எடுத்துக்கணும், இல்ல நாக்கு எடுத்துக்கணும்.
ஆட்டம் தான் பேசாம இருந்திருப்பான். வரலாற்று எழுதி நிற்கிறான். இதை உணர்ந்து கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக ஒரு மாபெரும் அரசியலை கட்டியெழுப்ப வேண்டிய வரலாற்று கடமை மிக இருக்குது. அதை உணர்ந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வோம். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக இறுதிவே உறுதியாக வெல்லும் வரை உழைப்போம். நன்றி, வணக்கம்.